இது எப்படியோ சீமான் அண்ணன் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குது. இந்த தடவையாச்சும் மக்களுக்கு அறிவு வருதா, புத்தி வருதா, எண்ணம் வருதா, உணர்வு வருதான்னு பார்க்கலாம். சீமான் அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி, 1.5 கோடி வட இந்தியா இருக்கிறான், 1.5 கோடி வட இந்தியா இருக்கிறான். அவன் எல்லாம் ஒன்று சேர்ந்தான் அப்படின்னா நாளைக்கு அவன் ஒரு பெரும் முதலாளி ஆயிடுவான். அவனுக்கு கீழே தான் நீ அடிமையா வேலை செய்வ. அவனுக்கு ஒரு அரசியல்வாதி ஆயிடுவான். அவனுக்கு கீழே தான் நீ வேலை செய்வ. அவன் ஒரு பெரிய ஒரு ஆழம் ஆயிடும். அவனுக்கு கீழே தான் நம்ம எல்லாம் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, நடக்கவும் போகுது. அது ஒரு பெரிய ஒரு வெள்ள ஓட்டம், ஒரு ட்ரைலர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பூர்ல நடந்திருக்குது. திருப்பூர்ல ஒரு கம்பெனில சம்பளம் சேர்த்து கேட்கற விஷயமா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அந்த தட்டி கேட்க போன தமிழ் ஆள் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள், அதாவது இந்திக்கார பசங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தமிழ் ஆள் ஒருத்தரை பிடிச்சி அடிச்சிருக்கிறானுங்க. கூட்டமா சேர்ந்து அடிச்சிருக்கிறானுங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீடியோ பிடிக்கிறானே தவிர இதை பத்தி யாருமே எந்த ஒரு சோசியல் மீடியாவிலுமே பெருசா வரல. உதாரணத்துக்கு ஒரு ரயில்ல, மெட்ராஸ்ல ரயில்ல டிராவல் பண்ணும் பொழுது கஞ்சா போதையில 4 புள்ளிங்கோ ஒரு இந்திக்காரன் அடிச்சதுக்கு, 4 தமிழ் ஆளுங்க 4 புள்ளிங்கோ சேர்ந்து ஒரு இந்திக்காரன் அடிச்சதுக்கு உடனடியாக அவனுங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனுங்க கைகள் உடைக்கப்படுகிறது, கக்கூஸில் வலிக்கு விழுந்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க அவனுங்களே. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு தமிழன் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா வட மாநில இளைஞர்கள் 20-25 பேர் அடிக்கிறானுங்க. இதை தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பெரிய ஆளுங்க யாருமே அதை பற்றி பேசலை. ஒரு செய்தி ஊடகம் அதை பற்றி காட்டல. இதை மாதிரி மூடி மறைகிற விஷயங்கள் எதுக்கோசரம் பண்ணுறாங்க? யாருக்கு சொம்பு தூக்கிறதுக்கு, யாரை இப்படி தாங்கி பிடிக்கிறதுக்கு, யாரை ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. உண்மையில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இதுவே நீங்களும் நானும் வட மாநிலம் போய், ஒரு குஜராத் போயோ, பீகார் போயோ, ஒடிசா போயோ, அஸ்ஸாம் போயோ, மகாராஷ்டிரா போய் எங்கேயோ போயிட்டு இந்திக்காரன் ஒருத்தனை ஒரு ஊருக்குள்ளாடி போயிட்டு ஒருத்தனை அடிச்சுட்டு நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் வெளியில பத்திரமா வர முடியுமா? நாம இங்க இருந்து ஒரு 20 பேர் போலாங்க, பஸ் பேசி போலாம், காசு நானே போட்டுக்கிறேன், சரிங்களா? நீங்க இங்க இருந்து ஒரு இந்திக்காரன் ஊருக்கு போய் ஒரு இந்திக்காரனை அடிச்சுட்டு பத்திரமா வர முடியுமா? முடியாது இல்ல. அவன் அங்க இருந்து இங்க பஞ்சம் முளைக்க வந்திருக்கிறான். பஞ்சம் முளைக்க வந்தான்னு சொல்றதை விட வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்ம பூமி. நம்ம பூமியில நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மண் பாத்தீங்கன்னா வந்தவங்களை எல்லாம் வாழ வைக்கும். அப்படிப்பட்ட மண்ணில் பொழைக்க வந்தவன் பொழைக்கிற வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டு நம்மள ஆட்சி செய்யற வேலையை பார்க்க கூடாது. இதை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்திக்காரன். இதை தட்டி கேட்கிற ஒரே ஒரு தைரியமான ஒரே ஒரு அரசியல்வாதி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம சீமானனை மட்டும்தான். மித்தபடி இரு திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்களுமே யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசுனா நாளைக்கு தான் பிரச்சனை வந்துருமோ, நாளைக்கு அவனுக்கு ஓட்டு போடாமல் போயிட்டு என்ன பண்றது? ஒரு ஜாதிக்காரன் அடிச்சா அந்த ஜாதிக்காரன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓட்டு போட மாட்டான். அப்ப இந்திக்காரன் அடிச்சா இந்திக்காரன் எங்கேயுமே ஓட்டு போட மாட்டான். அச்சோ நம்மளுக்கு ஓட்டு போயிடும், எவன் அடிச்சுக்கிட்டே ஏன்னா எவன் ஜத்தா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு ஓட்டு தான் முக்கியம்பா, நம்மளுக்கு ஓட்டு வேணும், நம்ம ஜெயிச்சே தீரணும். ஜெயிச்சிடு மாறா, ஜெயிச்சிடு மாறா, ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இவங்க இரு திராவிட கட்சிகளுமே அரசியல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டனத்திற்குரியது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது. உதாரணத்துக்கு எல்லாருக்குமே சொல்றது இதுதான், தமிழர் நிலத்தை தமிழர் ஆட்சி செய்தால் மட்டும்தான் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்குள்ளாடி சண்டை போட்டுக்கிறது வேற, வெளியில எங்கேயோ இருந்து ஒருத்தன் சண்டை பிடிக்கிறான், அதை இங்க இருக்கிற யாருமே தட்டி கேட்கல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் தெரியுமா? ஒரு விஷயம் பண்ண உடனே பரவுதில்லை இன்னைக்கு. இப்ப இந்திக்காரன் ஒருத்தன் அடிச்ச உடனே இந்திக்காரன் எல்லாத்துக்குமே நியூஸ் போயிருக்கும்ல. அப்ப அந்த இந்திக்காரனுங்களாம் பிள்ளைங்க பார்த்தா எப்படி பார்ப்பானுங்க? டேய் இவன் ஏதோ பண்ணி விடுவான்டா அப்படின்னு பயத்துல பார்த்துருப்பானுங்க. இன்னைக்கு 20-25 பேர் சேர்ந்த ஒரு தமிழை ஒருத்தனை பிடிச்சி அடிச்சிருக்கிறானுங்க. இந்த விஷயமும் எல்லாருக்கும் பரவிருச்சு. ஆனா இதை யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயம் இந்திக்காரங்களோடையும் பரவி இருக்கும். அப்ப இந்திக்காரன் என்ன நினைப்பான்? என்னங்க நினைப்பான் இந்திக்காரன்? தமிழனை அடிச்சா தமிழன் கேள்வி கேட்க மாட்டானா? அப்ப நம்ம எங்க புரியுதுங்களா? நம்ம ஒரு தமிழன் அடிச்சா இன்னொரு தமிழை கேட்க மாட்டான். எங்கனால தைரியமாடுறா. நேத்து திருப்பூர்ல தமிழன் அடிச்சவன் நாளைக்கு அதை விட அதிகமா ஈரோட்ல இருக்கிறான். ஈரோட்ல அடிப்பான், கோயம்புத்தூர்ல அடிப்பான். இதெல்லாம் சீமானவன் சொல்ற மாதிரி இதெல்லாம் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, நீங்க பாதிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு அவர் இருந்தாருன்னா உங்க கூட சேர்ந்து போராடுவாரு. இல்லைன்னா நீங்களும் அவர் பக்கத்திலே போய் படுத்து தூங்க வேண்டியதான் குளிமேட்டுல. கொஞ்சமாச்சும் உணர்வோட நடந்துக்கோங்கய்யா, கொஞ்சமாச்சும் ஒரு இன எழுச்சியோட நடந்துக்கோங்கய்யா. உங்களுக்கெல்லாம் புரியுமா புரியாதா, இல்லை மண்டையில களிமண் இருக்குதான்னு தெரியல.
ஏன் இதை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? இதை பற்றி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரும் பேச மாட்டேங்கிறாரு? மதன் கௌரி அண்ணா என்னன்னா இது? நீ இருக்கிற ரேஞ்சுக்கு நீ எதை பேசினாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் நீ சமூக பிரச்சனைலாம் பேச மாட்டேங்கிற மதன் கௌரி அண்ணா. என்னன்னா நியாயம்? நான் நல்லா இருந்தால் போதும், என் டீம் நல்லா இருந்தால் போதும், நான் லக்ஸரியாக வாழ்ந்தா போதும், அந்த மாதிரி இருக்காதுண்ணா. உன்னை பார்த்தானே நான் வீடியோ போட வந்தேன். எனக்கு நீ ஒரு ரோல் மாடல்ண்ணா மதன் கௌரி அண்ணா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தினா, சின்ன விஷயம்னு சொல்லி நீ நினைக்காதண்ணா. நீ வந்து மானத்தமிழன், மதுரையில் பிறந்து வளர்ந்துருக்கிற, பெருமையாக சொல்கிறல்ல எங்கள் ஊர் மதுரை, நான் மதுரைக்காரன், எங்கள் ஊர் மதுரை, நான் மதுரைக்காரன்னு சொல்கிறல்ல, உனக்கு கொஞ்சம் கூட உணர்வே இல்லையாண்ணா மதன் கௌரி அண்ணா? நீ பேசுறீனாலும் விட்டுருண்ணா. நீ நீ பேசவே மாட்டேனா. திருப்பரங்குன்ற இருந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே நீ எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேன். அதே ஒரு சமுத்திரக்கனி ஒரு படம் நடிச்சிருப்பாரு அப்பான்ற படத்தில். அதில் வந்து ஒரு அப்பா வந்து பையனை பார்த்து சொல்லுவார், கண்ணு நல்லவனை பார்த்தா சிரிச்சிக்கோ, கெட்டவனை பார்த்தா ஒதுங்கிக்கோ, நமக்கு எதுக்கடா வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும். எப்படி அந்த பையன் சொல்லுவான், எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும்பா, அப்படி தாண்டா இருக்கணும் பாரு அவங்க அப்பா. அந்த மாதிரி மதன் கௌரி அண்ணா நீ ரொம்ப சேஃபான ஜோன்லேயே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேண்ணா. எது எப்படியாண்ணா ஒவ்வொருத்தர் மனசுக்கு ஒவ்வொன்றே தோணும். உங்கள் மனசுக்கு அது அப்படி தோணி இருக்குதா? பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லைண்ணா, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. என்ன மதன் அண்ணா நீ பேசுனாலும் சரிண்ணா, எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணா இதை பற்றி பேசுவார். கண்டிப்பாக 2 நாள் அது சம்மந்தமான காணொலி எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் கண்டிப்பாக போடுவார். இதில் வந்து எந்த சந்தேகமும் வேணாண்ணா. இப்போ நீங்கள் சொல்லிட்டேன்ல, எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறாரு. அவர் வெளியிலேருந்து வந்ததும் வீடியோ போட்டுருவார், சரியா?